ஒரு நல்லா இருக்கு ப்ரோ. ஓவர் கிளாமர்லாம் இல்லை ப்ரோ. ஒரு வேளை கருத்து சொல்கிற அளவுக்கு படம் எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. படம் பார்க்கலாம். 18+ கண்டென்ட் தான். ஃபேமிலியாக பார்க்குறத விட தனித்தனியாக வந்து பார்க்குறது நல்லா இருக்கு. ஆனால் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடாது ப்ரோ. ஒரு சிலர் ஒரு மாதிரி வச்சுப்பாங்க. பட் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படம். அவேர்னஸ் தான் நினச்சி அதை பார்க்கணும். தப்பாக பார்க்காம அது ஒரு அவேர்னஸ். பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படம் மாதிரி தான் இருக்குது. சேஃப்டி தான், எல்லாருமே சேஃப்டியாக இருக்கணும். இப்போ இருக்கவங்களாம் எப்படி இப்படி நடக்குதுல, இப்போ நம்ம பார்க்குறோம்ல பொள்ளாச்சி கேஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல. இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. காட்டுவாங்க. பட் வந்து லாஸ்ட்டில் வரும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் முடியும். கேர்ள்ஸுக்கு ஒரு சேஃப்டியாக தான் முடியும். கேர்ள்ஸுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கணும். அந்த சூசைட் தான் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்றத சொல்லியிருக்காங்க அவங்க. இது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பான பர்சனை சூஸ் பண்ணி லவ் பண்ணுறாங்க. அது சூசைடு தான் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகலாம். இது ஒன்று தான் சொல்யூஷன்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது. ஸ்டார்டிங் பார்க்கும்போது இத்தனை பொண்ணுங்க இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் இரிட்டேட்டாக இருந்தது. பட் ஆனால் அது வந்து ஒரு கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. யார் இன்னும் அந்த மர்டர் யார் பண்ணியிருப்பா அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. மியூசிக் நல்லா வித்தியாசமாக கொஞ்சம் இருக்குது, த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து ஹியூமர் அப்போ அங்கங்கே இருக்குது. ஆனால் வந்து பார்க்கலாம் படம். பாலாக்கு ரொம்ப கட்ஸு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அதே மாரி அந்த கேர்ள்ஸுக்குமே நல்ல கட்ஸு. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து போல்டாக இவ்வளோ யாருமே ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நல்ல. பேனரை பார்த்தேன், பயமாக இருந்தது. ஐயோ நிறைய இருக்கும் போல் தெரியுதுன்னு. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாதுங்க. சமுதாயத்துக்கு அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வேண்டிய படம். 90 கிக்ஸு, 80 கிக்ஸு, 2K கிக்ஸு இவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஏன் கமிஷனரே இந்த படம் பார்க்கலாம், எம்பியே படம் பார்க்கலாம். அந்த படத்தை எந்த குறையும் இல்லை. வந்து பார்ப்பாங்களா? கமிஷனர் வந்து இந்த படத்தை பார்ப்பாரா? கடைசியாக வந்து கிளைமேக்ஸை வந்து ஒரு போலீஸ்காரர் தான் முடிக்கிறாரு. பார்த்து டாக்டர்கிட்ட பார்த்து எடுத்துகிட்டு போங்க. தொட்டானா கெட்டானா தொட்டான். ஓகேவா? டாக்டருங்க மேலே தப்பு இருக்குது. ஏன்னா நான் ஃபேமிலி படம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரியாது, நான் ட்ரெய்லரில் எதுவும் பார்க்கல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் மூவி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்ஷன் மூவியில் ட்ரெய்லர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபயர் படம் வந்தது எனக்கு தெரியாது. இப்போ பெனிஃபிட் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கான்செப்டும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் எனக்கு தெரியல. இப்போ எனக்குமே டாட்டர் இருக்காங்க, எனக்குமே ஒரு பொண்ணு இருக்குது. அது பார்க்கும்போது சரி ஓகே நம்ம அப்படி தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நிறைய படம் உங்களுக்கே தெரியும்ல, நிறைய படம் வருதுல்ல, எல்லாத்துலேயுமே பெண்கள் நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி நம்ம கவனமாக அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தானே இருக்குது. ஆனால் நல்ல படம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபேமிலிக்கு ஏற்ற மூவி கிடையாது. கப்புள்ஸ் மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னைக்கு கப்புள்ஸ் பேராக வந்து பார்க்கலாம். ஆமாம் பசங்க பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்கலாம், அவ்வளோதானா. இது ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன். ஹீரோவுக்கு வந்து இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் படத்தில் வந்து அத்தனை லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரு கூடயும் வந்து அவருக்கு கிளாமர் சீக்வன்ஸ் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்த உடனே ஒரு கொலை நடக்குது. அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படமுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா படம் வந்து பயங்கர ஸ்லோவாக பயங்கர லேக்காக இருக்குது. ஈவன் டெக்னிக்கலாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னடா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் படம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆக்டிங் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாலானா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. சாந்தினி மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் DK சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்புறம் மானஸ் கொரியோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். பெண்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் இது. என் நண்பன் தோஸ்து, ஸோ இவன் வந்து நடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சர்ப்ரைஸாக தான் மீட் பண்ணேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி மேன். யுவர் ஹார்ட் ஒர்க், யுவர் டெடிகேஷன், ஃபயர் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு சோசியல் மெசேஜோட படம். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாருமே யோசிப்போம், என்னடா இது ரொம்ப கிளாமராக இருக்குது, என்னடா இது ரொம்ப ஒரு மாதிரி A+ கண்டென்ட்டாகவே இருக்குது. அப்படிலாம் கிடையாது. படம் இது ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம படமாக பார்க்கும்போது ஓகே இந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அது ரொம்ப காமிச்சிருக்க வேணாம் தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, பாலா சார் கண்டி பார்க்கலாம். ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து இலையில வந்து கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் சாம்பார் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இந்த டேரக்டர் வந்து கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, லெக் பீஸு அதெல்லாம் போட்டு நல்லா லெக் பீஸு, கொஞ்சம் தொடக்கறி, கொஞ்சம் சிக்கன் 65 இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்ற போது ஒரு சிலது சாப்பிடும் போது கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். ஒரு சிலர் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சில பார்க்கும்போது சிக்கன் 65 சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் கதையுமே. ஒரு சீனுமே இல்லை அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு சீனுமே அந்த மனுஷன் ருசிச்சு தான் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு. பயங்கர ஃபயர் தான். லவர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகி இன்னும் பெரிய ஃபயராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருந்தது. பாலா ஹீரோவாக நடிக்கல, வில்லனாக வாழ்ந்திருக்காரு.
அவரை மாதிரி நம்மளும் வாழணும். நிறைய ஹீரோக்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாலா மாதிரி வாய்ப்பு கிடைக்கட்டும். இல்லை பப்ளிக்கில் பசங்களாம் வாழ்ந்துட்டு தான்ப்பா இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி 100% பசங்களில் 99% பசங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி வாழாமலாம் யாரும் இல்லை. ஆனால் இது சீரியஸாக பார்த்தா இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லது தான். ஆக்சுவலாக நான் ஒரு யங்ஸ்டராக சொல்லணும்னா, நான் அதாவது தனியாக வாழ்கிற எந்த பொண்ணுமே வந்து அன்புக்காக அக்கறைக்காக தான் ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஏங்குற பொண்ணுக்கு அதை கொடுத்து ஏமாத்துறாங்க. அதை இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஓப்பனப்பாக ஒரு பொண்ணு ஃபிசிக்கலாக ஏமாறுறத இந்த படத்தில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது இதை பார்த்து யாராவது திருந்தலாம் மாட்டாங்க. நல்லா இருக்குன்னு படத்தை வேணால் ரசிச்சுட்டு போவானே தவிர திருந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நடக்குதுன்றதை நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. உண்மையிலே ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஏன்னா பிகாஸ் அவரை பார்த்து நடிக்க தெரியாத நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மனுஷன் இந்த ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. நான் காசியாக தான் பார்த்தேன், நான் பாலாவை பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நடிக்க தெரியாதுன்னு சொன்ன எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய செருப்படியாக இருக்கும். ப்ரோ ஒரு தாத்தா ஒரு செம்ம ட்விஸ்ட் பண்ணார். சார் நான் தாங்க ஐயா வாங்கியா ஐயா வணக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐயா நான் தாங்கய்யா ஹீரோவை கொண்டங்கய்யா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்ல. வேற லெவல் சீன் அது. ஆக்சுவலாக பாருங்க, உங்களுக்கே தெரியும், கிளைமேக்ஸில் அவர் வந்து நிற்பார். இப்போ நீங்கள் படமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே A+ கண்டென்ட். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய அப்படி இப்படி பிளாப்லாம் வந்துச்சு. பெண்களை செக்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பெண்கள் வந்துட்டு நம்ம அதுதான் ஒரு அஸ் ஃப்ரெண்டாக ஒரு சக மனுஷனாக ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் கடவுளாவோ இல்லை சாமியாவோ வந்து நீங்கள் பார்க்க வேணாம். ஃப்ரெண்டாக பாருங்கள். சரி, ஒரு பொண்ணாக பாருங்கள் அப்படின்னு தான் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பாலாக்கு ஒரு டிஃப்ரெண்ட் படமாக இருக்கும். தேங்க்யூ.